ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் 9 நாள் இருக்குது ஜூன் 4 வரைக்கும். ஓயாமல் இதவே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. ஸோ நம்மளுக்கு அந்த 9 நாள் எப்படா போகும், இத்தனை நாள் போய் 100 நாள் கிட்ட போயிடுச்சு. நீ இந்த 9 நாள் போகிறது பெரிய விஷயம் இல்லை, அதுவும் கண்ண மூடி கண்ண திறக்குள்ளேயும் போயிடும். ஸோ அதுக்கு எம்டி சார் வீடியோ போட்டுமேவும் 9 நாளுக்கு மேலே ஆச்சு. நீ அப்புறம் அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே போடலை. ஸோ எல்லாருமேவும் அவரோட வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணுறோம். லாஸ்ட் அவர் ப்ரீ பர்ச்சேஸ்க்காக வீடியோ போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் வீடியோ போடலை. ஒருவேளை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் போகிறாரா இல்லை இந்த மந்த் லாஸ்ட்டாக போகிறாரான்னு தெரியல. ஸோ போட்டால் நல்லாயிருக்கும். அது ஃபுல் டீட்டெயில் அமௌண்ட்டை பற்றி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமேவும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக எல்லாருமே பொறுமையாக இருந்திருப்போம். பொறுமைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் படித்ததில் பிடிச்சது, அதனால் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது பொறுமைக்கான ஒரு ஸ்டோரி தான். ஏன்னா ஒரு சிலருக்கு பொறுமை இல்லாமல் நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஒரு சிலருக்கு பொறுமை இல்லாட்டியுமே மனசுக்குள்ளே கூட நினச்சிருக்கலாம். அதுக்கான பலன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கண்டிப்பாக அது பின்னாடி பலன் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை. அதாவது ஒரு ஊரில் ஒருத்தர் கல் வியாபாரி, கல் விற்கிறாரு. அவருக்கு கோயில் கட்டுறதுக்காக அவர்கிட்ட நிறைய கற்கள் வாங்குறதுக்காண்டி வர்றாங்க. இப்போ நிறைய கற்கள் அந்த கல்லுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. எல்லா கல்லுமேவும் நான் என்ன வாங்க போகிறேன், நீ என்ன வாங்க போகிற அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அந்த கல் வியாபாரி என்ன பண்ணுறாரு, கல்லெல்லாம் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு கல்லை பார்க்குறாரு. இது எப்பயுமே ஓரமாக, இது எதுக்குமே உதவாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக அந்த கல்லை வச்சு பார்த்துட்டு போயிடுறாரு. அப்போ அந்த கல் அதுவே நினச்சிக்கிறது, சரி கண்டிப்பாக நம்மளுக்கு என்றைக்கா ஒரு நாள் காலம் வரும், அப்போ பார்த்துக்கலாம், இவர் இப்படி நினைக்கிறாரே அப்படின்ட்டு அது ஃபீல் பண்ணுச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்க, எல்லா கல்லையுமே கொடுத்துட்டாரு கோயில் கட்டுறதுக்கு. அந்த கல்லை மட்டும் அப்படி ஓரமாக தூக்கி போட்டார், எதுக்கு உதவாதனால. அப்புறம் சரின்ட்டு அந்த கோயில் கட்டுறவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போய் கோயில் கட்டி முடிச்சுட்டு கோபுரம் கட்டுறதுக்கு மட்டும் கல் இல்லை. அப்போ திரும்பி அவர்கிட்ட அவர்கிட்ட கோயில் கட்டுறதுக்கு கல்லுக்கு இல்லை, கோபுரம் கட்டுறதுக்கு மட்டும் கல் இல்லை, அது மட்டும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ இல்லை, இருக்க எல்லா கல்லும் நல்ல கல்லாம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு, நீங்கள் வேணால் உள்ளே போய் பாருங்கள், மேற்கொண்டு வேறு ஏதாவது கல் தேவைப்படுதா அப்படின்ட்டு. அவங்க போய் உள்ளே பார்க்குறாங்க. அப்போ அந்த கல்லை எடுக்கிறாங்க. அது எதுக்குமே உதவாதுன்னு சொல்ல கல்லை எடுக்கிறாரு. அப்போ எடுக்கிறப்ப சொல்கிறாங்க, இல்லை, அவர் கல் வியாபாரி சொல்கிறாரு, இல்லை அந்த கல் உதவாது, அது வேண்டாம், வேறு கல்லை போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, இது உங்களுக்கு வேணாட்டி சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, கல்லை இல்லை, அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அந்த கல்லை நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த கல் தான் எல்லாத்தையும் கல்லை விட அந்த கல் தான் நல்லா பொருந்தி வந்துச்சு கோபுரத்துக்கு. நம்மளே அடுத்தவங்க முடிவு பண்ணுறாங்கன்ட்டு நம்மளே வருத்திக்கவோ ஃபீல் பண்ணவோ கூடாது. கண்டிப்பாக நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கல் மாதிரி நம்மளும் ஒரு நாள் கோபுரத்தில் போய் நிற்கலாம் அப்படின்றதான் அந்த கதையோட கருத்து. Anyway, thanks to all brothers and sisters.